விஜய் வெற்றி பெற்றால் வாழ்வு. வினோதமாக நடைபெறும் பெட்டிங். முடிவுகள் என்ன சொல்கிறது? கிரிப்டோ உலகில் தற்பொழுது ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் கவனம் ஈர்த்து வருகிறது. பாலி மார்க்கெட் என்கின்ற உலகளாவிய டிஜிட்டல் பிரெடிக்ஷன் மார்க்கெட் தளத்தில் அரசியல், பொருளாதாரம், போர் சூழ்நிலைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து மக்கள் பணம் வைத்து எதிர்பார்ப்பு அடிப்படையில் பெட்டிங் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கேள்வியையும் மையமாக கொண்டு தற்பொழுது தீவிரமான பெட்டிங் நடைபெற்று வருகிறது. இதில் பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளுடன் ஒப்பிடும்போது பாலி மார்க்கெட் தளத்தில் உருவாகியுள்ள கணிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபட்டிருப்பது கவனிக்கப்படுகிறது. இந்த தளம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக USDC என்கின்ற ஸ்டேபிள் காயின் மூலம் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டு இயங்குகிறது. இந்த தளம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக USDC என்கின்ற ஸ்டேபிள் காயின் மூலம் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்குகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்கான பெட்டிங் பட்டியலில் திமுக, அதிமுக, தவேக, தேமுதிக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்கிய இந்த வர்த்தகம் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி வரை தொடர உள்ளது. ஒரு நாளில் மட்டும் சுமார் 1,52,420 அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்குச்சந்தையில் பங்குகள் வாங்கி விற்கப்படுவது போலவே இங்கும் ப்ராபபிலிட்டி அடிப்படையில் பங்குகள் வாங்கி விற்கப்படுகின்றன. பணத்தை நேரடியாக முதலீடு செய்து மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவதால் இது மணி பக்கெட் பப்ளிக் சென்டிமெண்ட் என பார்க்கப்படுகின்றது. தற்போதைய பெட்டிங் நிலவரத்தின் அடிப்படையில் திமுக சுமார் 80% வெற்றி வாய்ப்பு, அதிமுக சுமார் 14%, தவேக சுமார் 6%, காங்கிரஸ் 1%த்திற்கும் குறைவு, பாஜக 1%த்திற்கும் குறைவு. இதனால் சந்தையில் பங்கேற்றுள்ளவர்கள் பெரும்பாலும் திமுக, அதிமுக இடங்களை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாக தெரிகிறது. மேலும் இது தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ கருத்து கணிப்பு அல்ல என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாலி மார்க்கெட் முழுமையாக யூக அடிப்படையில் செயல்படும் பிரெடிக்ஷன் மார்க்கெட் தளம் மட்டுமே. இந்த பெட்டிங்கில் கீ 0NX என்ற பயனர் திமுக மற்றும் தவேக ஆகிய 2 கட்சிகளின் வெற்றியிலும் முதலீடு செய்துள்ளார். திமுக வெற்றி பெறும் என 3,831 பங்குகள் வாங்கியுள்ள அவர் சுமார் $1,664.74 முதலீடு செய்துள்ளார். திமுக வெற்றி பெற்றால் அவருக்கு $3,045.71 வரை கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தவேக வெற்றி பெறும் என $15.66 முதலீடு செய்துள்ள நிலையில் அந்த கட்சி வென்றால் $84.64 கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் டீசன்ட் அபாகஸ் அட்வொகேட் என்ற மற்றொரு பயனர் தவேக வெற்றி பெறும் என 5,445 பங்குகள் வாங்கியுள்ளார். ஆனால் தற்பொழுது தவேக வெற்றி வாய்ப்பு சுமார் 6% மட்டுமே இருப்பதால் அவரது முதலீடு சுமார் 81% இழப்பில் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அவர் முதலீடு செய்த $1,351.26க்கு தற்பொழுது $307.62 மட்டுமே கிடைக்கும் நிலை உள்ளது. மொத்தத்தில் மக்கள் தங்கள் பணத்தை வைத்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்து முதலீடு செய்வதன் மூலம் உருவாகும் ப்ராபபிலிட்டி தான் இந்த சதவீதங்களாக வெளிப்படுகின்றது.